ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாண்டியன் மயிலோடைய அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை சம்மந்தி, அது அப்படின்னு போதும் நிறுத்துங்க, நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம். நான் எவ்வளோ நம்பினவங்கள, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்களே, இதை என்னால் தாங்கிக்க முடியல. பொய் மட்டும் இல்லாமல் திருட வேற செஞ்சுருக்கீங்க. ஏன் சம்மந்தி, நியாயமாக கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே. இந்த மாதிரி மல்லிகை சாமான் செலவுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கடன் உடன் இருக்குது, எங்களுக்கு போகிற வேலையும் இல்லை அப்படின்னு நீங்கள் உண்மை எல்லாத்தையும் சொல்லி ஏதாச்சும் கேட்டிருந்தா கண்டிப்பாக மாதம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கேட்காமலே மல்லிகை சாமான் நான் அனுப்பியிருப்பேனே. இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னலாம் சொல்லி பாண்டியன் திட்டிட்டு இருக்காரு. தப்பு தான் சம்மந்தி, மன்னிச்சிடுங்க. நாங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் இப்போ உணர்ந்துடுறோம். எங்களை மன்னிச்சு எங்கள் பொண்ணு உங்கள் பையன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் வாழ வைங்க அப்படின்னு சொல்லி இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான், உங்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னலாம் சொல்லி மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் பாண்டியனுடைய காலில் விழுந்து கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, நீங்கள் முதல்ல எந்திரிங்க. உங்களை மன்னிக்கிற குணம் எனக்கு இல்லை. நீங்கள் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, அதுக்கான தகுதியும் உங்களுக்கு கிடையாது. நான் உங்களுக்கு இதை அட்வைஸ் தான் பண்ணனே தவிர இதையே காரணமாக வச்சுக்கிட்டு நான் மனசு மாறிடுவேன் அப்படின்னலாம் நினச்சி என்கிட்ட பேசாதீங்க. போதும், உங்கள் பொண்ணு எங்கள் பையனுக்கு பண்ண வரைக்கும் போதும், அவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ஆடி போயிடுறாங்க. அப்படியே மயிலோடைய அப்பா அம்மா, என்ன சம்மந்தி இவ்வளோலாம் நல்ல விதமாக பேசிட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் இப்படி பேசினதே உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் அப்பா அவருடைய மனசில் இருக்கிற நல்ல குணத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிஞ்சிக்க வச்சு உங்களுக்கு திருத்தணும்னு தான் இப்போ கூட இதெல்லாம் சொன்னார். ஆனால் நீங்கள் இடத்துலையே திரும்பவும் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கான தண்டனை உங்களுக்கு இது மட்டும்தான். உடனே கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்தில்னு சொல்கிறாரு. இது கேட்டதுக்கு அப்புறமா சம்மதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் புருஷன் காலில் விழுந்து இனிமேல் கெஞ்சிற வேலைலாம் யாரும் வச்சுக்காதீங்க. காலில் விழுற மாதிரி விழுந்து காலை விடுற குடும்பம் தானே நீங்கள்லாம், மொரியதைங்கிறத எழுந்திரிச்சு போயிடுங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன சம்மதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதான் உங்கள் வாயாலே நீங்கள் எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. உங்கள் பொண்ணுக்கு என்ன சேரணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக சேரும். உங்கள் பொண்ணுடைய பொருள் இந்த வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் கொண்டு வீசுகிறோம். ஆனால் இப்போ இந்த நிமிஷம் கண் முன்னாடி இங்கே நிற்காம வெளியில் போயிடுங்க அப்படின்னு கோமதி, பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயில் எல்லார் காலையும் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. யாருமே மனசு இறங்குறதே கிடையாது. ஸோ எல்லாருமே வீட்டை விட்டு தொடுத்து சொல்கிறாங்க. ஸோ மயில் கூட்டிகிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிளம்பி போயிடுறாங்க. என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்செடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு மயிலும் அவங்களுடைய அம்மாவும் ஒருத்தர் அவங்களே பேசிக்கிட்டு மயிலோடைய அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. யோ, நீ வேற இந்த பிரச்சனையை பேசி சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பாரியா, சரி பண்ணியா அப்படின்னு கேட்டால், நீ என்னமோ மயிலுக்கு தோஷம் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. இங்கே பாரு, இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அங்கே நம்மளை அங்கேயே கண்ட துண்டமாக வெட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, டக்குன்னு அப்படி ஒரு வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மயிலுக்கு இருக்கிற தோஷம் என்ன அப்படின்னா, அவங்க இங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் பயங்கரமாக பூசி மொழிக்கிட்டாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா மயிலுக்கு வயசாகிட்டே வேற போயிடுது. அதனால அவங்க அப்பா அம்மா சொன்ன காரணம் சரிதான் முதல்ல. ஸோ படிக்கல அப்படின்றதுனாலே நிறைய மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க படிக்காத பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு வயசும் ஆகிட்டே போகுது, வயசான பொண்ணு அப்படின்னு தான் பொண்ணு கேட்காம போயிட்டாங்க. ஆனால் நம்ம பாண்டியனோட வீட்டில் இருந்தவங்க அப்படி கிடையாது, எதையுமே பார்க்காம மயில பொண்ணு கேட்கறதுக்கு போனாங்க. ஸோ என்னென்ன போய் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மயிலுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு தோஷமே அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் குழந்தையே பிறக்காது அப்படின்றது தான் தோஷமே இருக்குது. அவங்களுக்கு வயசாகிட்டே போகும். 30 வயசுக்கு உள்ள எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நிலைக்கும். அதுவும் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற தோஷம், அந்த பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்கிறாங்க. இது கேட்டு மயிலோட ஃபேமிலியில் அவங்க ஆடி போயிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றது தான்
30 வயசுக்கு உள்ளே பண்ணாலும் சரி, அதுக்கு மேலே பண்ணாலும் சரி. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு கல்யாண வயசை தாண்டி ஆயிடுச்சு. அப்படி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்கள் பொண்ணை விட 2 வயசு சின்ன பையனாக தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் கடவுளாக பார்த்து ஏதாச்சும் உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் தர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு மூத்தவராக கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தான் வந்து அந்த தோஷக்காரர் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய தோஷமே. வந்து அவங்கள விட அவங்க 2 வயசு சின்ன பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய தோஷமே அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதனால தான் மயிலுக்கு வயசு ஆயும் அதை மறைச்சி சரணனுக்கு 2 வயசோட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி மயிலை கல்யாணம் பண்ணி இவங்க வச்சதுக்கு காரணமே அது மட்டும்தான். முழுக்க முழுக்க இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருமே வந்து மயிலுக்கு வந்து 2 வயசு பெரியவங்க, அப்புறம் நகை விஷயம், அப்புறம் வந்து படிக்கல அப்படின்ற விஷயம், இதெல்லாம் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய பொய்யை அவங்களே மறைச்சி வச்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மூச்சு கூட விடாமல் இவ்வளோ நாளாக அமைதியாக அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய அப்பாவோ உலர வந்தார். அதுவும் மயிலோடைய இது பாண்டியனோட குடும்பத்துக்கு தெரியாமல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு மயிலை இந்த பிரச்சனையிலேருந்து இப்போதைக்கு கூட்டிகிட்டு போகலாம், அப்புறமா மாப்பிள்ளையே கோவம் தடைஞ்சதுக்கு அப்புறமா சமாதானம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ வந்து அவங்க பேசிக்கிட்டும் போகிறாங்க. இப்படி வந்து மாட்டி விட்டுருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அம்மா இது ஒரு விஷயம்தாம்மா, இன்னும் யாருக்குமே தெரியாது. நகை விஷயத்துல மீனாவுக்கும் ராஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னமும் அவங்க சொல்லி கொடுக்காது இருக்கிறதே பெரிய விஷயமா. ஆனால் இது இன்னமும் யாருக்கும் தெரியாம விஷயம். இதுதான் நம்ம பண்ணதை விட எல்லாத்த விட மிகப்பெரிய தப்புமா. இங்கே பாரு, இந்த பொய் சொன்னது தெரிஞ்சதுக்கே இவ்வளோ கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்போது இந்த தோஷ விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே என்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டிருப்பாரு. அதுவும் யாரும் கிடையாது, அவங்களே என்னை கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுகிறாங்க. ஏய் அதான் யாருக்கும் தெரியலடி, நீ அழுது காட்டி கொடுத்துறாத, நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாயிரு. கொஞ்ச நாள் போனதும் மாப்பிள்ளை கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வைக்கலாம். சம்மந்தி பேசின விதத்தை பார்த்தா இதெல்லாம் ஒரு குறையல்ன்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அவருக்கும் நம்ம போய் சொல்லட்டோன்ற கோவம் இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் போனால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். உன் வாழ்க்கை உன் தலையெழுத்து, இதுதாண்டி விதி, விடு பார்த்துக்கலாம். இந்த பொய் மட்டும் ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது. அதை பற்றி மூச்சு கூட விடக்கூடாது யாருமே. இந்த ஜோஷ விஷயம் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இது வந்து நம்ம யார்கிட்டையும் பொய் சொல்ல கிடையாது. இது வந்து உன்னோட மனசுக்குள்ள உன்னோட உணர்வுகளாக பதிஞ்சிருக்கிற விஷயம். இது வந்து கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ வந்து அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போது அப்போ தான் இப்போ உளறி வச்சுட்டு வந்துட்டாரேம்மா, ஒரு வேளை அதில் சந்தேகப்பட்டு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அப்படின்னு. அதான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் அவங்க யாரும் இந்த விஷயத்த பற்றி பேச மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுடைய அம்மா வந்து மயிலை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே எல்லாருமே இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழலி வந்து இங்கே மயிலோடைய அம்மா பயந்த மாதிரியே இந்த விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ அந்த குடும்பத்தை மேலே இன்னும் சந்தேகம் போகலாமா, அவங்க இது மட்டும்தான் பொய் சொல்லியிருப்பாங்கன்னு இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ஏதோ நிறைய பொய் சொல்லியிருக்காங்க போல இருக்குமா. நம்ம கிட்ட கூட இதோ அவளுடைய அப்பா ஏதோ உளர வந்தாருல்ல, ஏதோ தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன உடனே அந்த அம்மா இருக்காங்கல்ல மயிலோடைய அம்மா, ஏதோ பேசி மலிப்பிட்டாங்கம்மா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவளுடைய ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கும் போல இருக்குது, நம்மளை மறைச்சி இதுலேயும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குமா. நம்ம இது இப்போவே விடக்கூடாது, இப்போவே நம்ம குடும்ப ஜோசியரை வர வச்சு அவளோட ஜாதகம் இங்கே தானே இருக்குது, அதை கொடுத்து நாம் பார்த்துடலாம் என்ன தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கொள்ளி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே ஆடி போயிடுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவும் கேட்குறாங்க. என்னடி குழலி, அதான் ஒன்றும் இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு. அம்மா நீ இன்னமும் அந்த குடும்பத்தை நம்பிட்டு இருக்கியா, என்ன சொன்னாலும் இவ்வளோ பொய் சொன்னவங்க அதில் ஏமா பொய் சொல்லியிருக்கக்கூடாது, ஏதோ தோஷம் அப்படின்னு அந்த ஆள் சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே இதுன்னு பூசி மொழிப்பிட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்களா, இதுலேருந்தே எது இருக்குமா நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அதாவது குழலி வந்து சொல்லிட்டு இருக்கவும் சரண்வனிக்கு அப்போ தான் ஒரு சந்தேகம் வருது. அம்மா
அக்கா சொல்கிற மாதிரி எனக்கும் இதில் டவுட் இருக்குமா, அக்கா சொல்கிற விதத்தை வச்சு பார்த்தா இதில் ஏதோ அவங்க மறைக்கிறாங்க போல இருக்கு, இது என்னவா இருக்குன்னு நம்ம ஜோசியக்காரரை வர வச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், இது வந்து அவள் வாய் வார்த்தையே சொன்ன போய் கிடையாதம்மா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்கே சரவணன்னு சொல்கிறாங்க. என்னடி அடுத்து எல்லாரும் ஏதோ பெரிய குண்டா தூக்கி போடுறீங்க, நடந்த விஷயத்துலேருந்தே இன்னும் அதிர்ச்சியாகி நான் வெளியில் வரல, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயத்தையும் அதிர்ச்சியாகி நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயந்துட்டு நிற்கிறாங்க. பாண்டியனுமே இருந்துக்கிட்டு இடிஞ்சு போய் உட்காந்து இவங்க சொல்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. நான் என்னம்மா சொல்கிறது, என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இன்னும் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இல்லைப்பா இது எல்லாத்தையும் விட அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு எனக்கு என்னமா சந்தேகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லிகிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியெல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மீனா, ராஜி, செந்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் அக்கா சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனால் மழுப்பிட்டாங்க இல்லையா, அவங்க வாயாலே அவங்க ஒத்துட்டாங்கல்ல, அவங்க சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது பொய் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் அவர் இந்த விஷயத்த சொன்னார். அந்த ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரியே அவங்க சொல்ல வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த அண்ணியோட அம்மா வந்து ஏதோ சொல்லி மழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்னவும் கரெக்டாக பிடிச்சிட்டு கதிர். இதை தான் நானும் யோசித்தேன், ஆனால் இதை சொன்னால் எல்லாரும் எங்கே அதிர்ச்சி ஆகிடுவாங்களோன்னு தான் நான் சொல்லலை. இதுக்கு மேலே அம்மா சொன்ன மாதிரியும் அப்பா சொன்ன மாதிரியும் அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்ன இருக்குது, நீ உடனே நம்ம குடும்ப ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே சரி செக் பண்ணி பார்த்து இன்றைக்கே ரெண்டில் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிலி பேசிகிட்டு இருக்காங்க. இதோ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கதிர் ஃபோன் எடுத்துகிட்டு வராரு. வெளியே வந்து பரபரப்பாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஜோசியக்காரரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டை ரொம்ப நேரமாக ஆளை காணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து மயில் அழுதுகிட்டு போனதையும் அப்போ தான் வந்து பார்த்தாங்க. என்னவா இருக்கும் இப்போ ஏதோ வந்து கதிர் வந்து இவ்வளோ வந்து பரபரப்பாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, ஏதோ பிரச்சனை தான் கோமதி வீட்டில் அப்படின்னு பயந்து போய் அப்போ தான் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மாறிய வடி வந்து கூட என்னாச்சு, ஏன் இங்கே வந்து நின்றுருக்கீங்க அத்தை அப்படின்னு. அங்கே பாரு நான் பாண்டியனோட வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன்ல, மாப்பிள்ளையோட வீட்டில் அங்கே பாரு கதிர் மாப்பிள்ளை ஏதோ பேசுகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவர் மட்டும்தான் வெளியில் வந்திருக்காரு. மயிலோடைய அப்பா அம்மாவும் மயிலும் அழுதுகிட்டே வந்து போனாங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எதுவாக இருந்தால் என்ன, நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்ல போகிறாங்களா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ தான் இல்லை நான் போய் கதிர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கேருந்து வராங்க. அதான் உங்கள் பிள்ளைங்க வர நேரம் அப்புறம் பார்த்தா பயங்கர கடுப்பாய் திட்டுவாங்க, வேண்டாம் வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு மனசு அடித்து துடிச்சிக்குது, என் பொண்ணுடைய வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், என்னால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அவள் தான் நீ அம்மாவே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டான், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்போ தான் வந்து நேராக இங்கே கதிர்கிட்ட வராங்க. கதிர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு திரும்புகிறாரு. அப்போ தான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கூப்பிட்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் என்ன இவ்வளோ அவசரமாக ஓடி வரீங்க முல்ல அப்போ தான் அப்படின்னு. நீ கதிர் அதை விட ஆமாம் இங்கே என்னடா ஆச்சு, காலையிலேருந்து யாருமே வெளியில் வரல, நீ என்னமோ பரபரப்பாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க, மயிலும் அவளோட அப்பா அம்மா வேணும் போனாங்க, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அப்போ தான் அது அப்படின்னு கதிர் தாங்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உன் அம்மாக்காரிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவள் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டான், நீ சொல்லிடா கதிர் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆமாம் அப்போ பிரச்சனை தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற, என்ன பிரச்சனைடா அப்படின்னு. அது வந்து சரணனோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போச்சு அப்பத்தா, அதான் அவங்க இருக்காங்கல்ல அப்படின்னு. யாரடா, மயிலா அப்படின்னு. ஆமாம் அப்பத்தா, அவங்க அண்ணனோட கல்யாண விஷயத்தில் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இதை கேட்டு அப்பத்தா ஆடி போயிடுறாங்க. என்ன சொல்கிற கதிர், நீ என்னடா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம் அப்பத்தா, அவங்க குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றி அண்ணனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அண்ணனை விட அவங்க 2 வயசு பெரியவங்க, அது மட்டும் இல்லை அவங்க +2 தான் படிச்சிருக்காங்க, அவங்க MBA இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, அவங்க அண்ணனை விட 2 வயசு சின்னவங்க, அப்படிலாம் சொல்லி தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ பொய்ன்னு என் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்கு. அதுதான் வீட்டில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட அப்பா அம்மாவை வர வச்சு இப்போ தான் பேசி அனுப்பணும், அவங்கள வீட்டை விட்டே அப்பா அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஏண்டா கதிர்,
என்னடா இவ்வளோ நடந்திருக்கு, மயில அப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு. ஆமா அப்பத்தா அப்படின்னு. என்னால் நம்பவே முடியலையேடா, பாண்டியன் வீட்டை விட்டு அனுப்பிட்டாளா? என்னடா அது சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் பேத்தி பேருங்க என் கண் முன்னாடியே ரொம்ப சந்தோஷமா அவங்க இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு, அவன் ஒருத்தனுடைய கல்யாணம் தான் நல்ல விதமாக நடந்துச்சு, அது போய் இப்படி பிரச்சனையில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்பத்தா பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இங்கே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குமே தெரியல அப்படின்னு. அப்போ சக்திவேல் முத்துவேல் வந்துடுறாங்க. இவங்கள பார்த்த உடனே மாரியம் வடிவம் நின்றுட்டுருக்காங்க. இவங்க என்ன இங்கே வாசலில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அப்பத்தாவே பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்து திரும்பி பார்க்குறாரு சத்வேலு முத்துவேலும். அப்போ கதிருமே கார் வந்துடுறதில்ல அவங்கள பார்க்குறாங்க. அப்பத்தா நீங்கள் கிளம்புங்க, அவங்க வந்துட்டாங்க, ஏதோ இன்னும் பிரச்சனை வேண்டாம் அப்பத்தா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா கதிர், நீ பார்த்துப்போ, எதுவாக இருந்தாலையும் கோமதியும் பாண்டியனையும் பொறுமையாக இருக்க சொல்லு, மனசை தளர விடாமல் தைரியமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கே போகிறாங்க. கதிரும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் கதவான நின்று பார்த்துட்ருக்காரு கதிர் வந்துட்டு. அப்போ இங்கே சத்யவேல முத்துவேலும், அத்தா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? மானங்கெட்டத்தனமாக காரி துப்பி அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த ஓடுகாலி வீட்டில் போய் நின்று உனக்கு என்ன பேச்சு, அதுவும் உன் பேரங்கிட்ட நின்று என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேலு முத்துவேலு பேசுகிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அங்கே ஏதோ பாண்டியனோட வீட்டில் பிரச்சனை, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுருந்தேன் அப்படின்னு. என்ன அத்தா சொல்கிற, பிரச்சனையா? சரி சரி அதை கேட்டுட்டு வந்தல, எங்களுக்கு சொல்லு அப்படின்னு. என்னடா பிரச்சனைன்னா அதை கேட்க மட்டும் உனக்கு ஆர்வமாக இருக்குது, அதுக்கு மட்டும் அங்கே போகலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி ஏன்டா இந்த அளவுக்கு வன்மத்தை வளர்த்து வச்சுருக்கா அப்படின்லாம் திட்டுறாங்க. அத்தா நீ அதெல்லாம் விடு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. போடா, நீ இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. அத்தா நீ என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டாத்தா, நீ பிரச்சனைன்னு சொன்னதே என் மனசுக்கு குளிர்ந்து போச்சு. அந்த பாண்டியனோட வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதனால் அவன் எப்படியும் நொந்து நூலாகி தான் உட்காந்துட்டு இருப்பான், அதுதான் எனக்கு வேணும், அதுவே போதும் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சத்திவேல் சொல்லிட்டு போயிடுறாரு. சே என்ன மனுஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அத்தா இதுக்கு தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அத்தை, நீங்கள் கேட்டிங்களா? பாருங்கள் அவர் எப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு. அவன் கிடக்குறான் வீடு அப்படின்னு. என்ன அத்தை பிரச்சனை? ஏதோ நீங்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்க, அவர் அதுக்கே சந்தோஷப்பட்டு போகிறாரு அப்படின்னு. ஆமாம், கோமதி வீட்டில் என்னென்னமோ நடந்து போயிருக்கு, அதை நினச்சி தான் எல்லாரும் கவலையில் இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஜோசியரும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. ஜோசியர் வந்த உடனே அம்மா அப்படின்னு கதவை தட்டுறாரு. அப்போ தான் கதிர் போய் பாருடா ஜோசியர் தான் வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு கோமதியே சொல்கிறாங்க. அப்போது வந்து உள்ளே வராங்க. ஜோசியர் வந்து கதவை திறந்ததுக்கப்புறமா வாங்க சாமி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்கே, எல்லாரும் இப்படி மனசடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம் சாமி, என்னென்ன நடக்கக்கூடாதோ அது எல்லாமே இந்த குடும்பத்தில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆடி போய் உட்காந்துட்ருக்காங்க எல்லாருமே. சரிம்மா என்ன விஷயம் அப்படின்னு ஜோசியர் கேட்குறாங்க. அப்புறம் அம்மா அந்த ஜோசியம் எங்கே இருக்குது, ஜாதகம் எங்கே இருக்குது அப்படின்னு. தோ உள்ளதான் ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கோமதி கொடுக்குறாங்க. சாமி இந்த ஜோசியத்தை பார்த்து இந்த ஜோசியக்காரங்களுக்கு ஏதாச்சும் தோஷம் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இதெல்லாத்தையும் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுங்கம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் அதை வாங்கி உட்காந்து விரித்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக சோழி போட்டு பார்க்குறாரு. முதல்ல சோழி போட்டு பார்த்ததுமே அவருக்கு என்ன விஷயம் அப்படின்றது புரிஞ்சிடுது. அதிர்ச்சியாகி எல்லாரையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன சாமி இப்படி பண்ணுறாரு, ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாமி என்ன பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா சாமி, அது என்னன்னு மனசை விட்டு சொல்லிடுங்க சாமி, எங்கள் எல்லாராலையும் தாங்கிக்கவே முடியாது தான், நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கோமதி. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தர் பார்த்து பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஸோ சாமி திரும்பவும் இன்னொரு முறை சொல்லி பாட்டு பார்க்குது. இன்னொரு முறை பார்த்தாலையும் அப்படியே தான் சொல்லுது. அதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ இந்த வீட்டு மூத்த மருமக இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாங்க. ஜோசியக்காரங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் ஆகுறாங்க எல்லாருமே. ஆமாம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையே அவங்களால தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சாமி, எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜோசியத்தில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சாமி? உண்மையில் என் வீட்டு மருமக இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சாமியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி கோமதியும் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட என்ன விஷயம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு
சாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இந்த வீட்டுக்கு பயங்கர தோஷம் வந்திருக்கு, ஒரு தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அது என்னென்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது இந்த சமயத்தில் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியலாம் அப்படின்னு சாமியை யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ மயிலை பற்றின விஷயத்த மறைச்ச உண்மைகளை சாமியார் சொன்னால் ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்க போகுது, அடுத்தடுத்து இடியா விலக போகுது, ஸோ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.